கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2025ஆம் ஆண்டு இந்த நவம்பர் 16ஆம் நாள் நம்முடைய ஏஜி ஸ்தாபனத்திலே மிஷன் சண்டையாக அனுசரிக்கும்படி கேட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த வாரம் மிஷன் சண்டையாகவும் மேலும் சில்ட்ரன்ஸ் சண்டையாகவும் இந்த வாரத்தில் நம்ம அனுசரிக்க தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த விசேஷத்தை ஞாயிறு வந்திருக்கிற யாவரையும் மனதார வாழ்த்து வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக இந்த மிஷன்ஸ் சண்டே சில்ட்ரன் சண்டையை சிறப்பிக்கும்படி நம்ம பிள்ளைகள் வந்து இந்த நிகழ்ச்சிகளை நடத்துவார்கள். அதனால் எல்லாரும் நீங்கள் பொறுமையோடு தாகத்தோடு பாரத்தோடு நிகழ்ச்சிகளை காணுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். நவம்பர் 14 வந்து என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம்? சில்ட்ரன்ஸ் டே. அது வந்து யாருடைய பர்த்டே முன்னிட்டு செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பர்த்டேவை முன்னிட்டு நம்ம சில்ட்ரன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்றோம். நம்ம சர்ச்சில் இன்னைக்கு வந்து சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேட் பண்ண போறோம். அதற்காக நம்மளுடைய சண்டே கிளாஸ் பசங்க எல்லாருமே வந்து அவங்க ஏசப்பா அவங்களுக்கு செஞ்ச எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துற விதமா ஒரு டான்ஸ் வந்து பண்ண இருக்காங்க. ஸோ நம்ம சின்ன பசங்க சண்டே கிளாஸ் பசங்க எல்லாரையும் நல்லா கரங்களை தட்டி வரவேற்போமா? சந்தோஷமா இருக்கலாம். நமக்கு எல்லாம் கொடுக்கிற இயேசுவுக்கு தினந்தோறும் நன்றி சொல்லுவோமா?
David, Matthew, Julio, Ariana, Oliver, Cutter, and Rebecca. உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உண்மையை உண்மையும் கடித்தரும் ராஜ்ய கொடி போல் இருப்பார்கள். உன் பிள்ளைகள் உண்பதை மொழி மரக்கண்கள் போல் இருப்பார்கள். 33 celebrate Abraham 23 His blessing will be on the foot to water. Exodus 23:25. பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடமுடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. அல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாம் சொல்ல போறோம் கை நீட்டி. ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. சொல்லுங்க ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. வெரி குட். காட் பிளஸ் யூ. நல்லா அருமையான நல்லா கருத்துள்ள அருமையான பாடல்ல ஆடி எழுதுறீங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட மிஷன் சண்டே அதுமாக யூத் சார்பாக உங்களுக்கு ஒரு சிறு நிகழ்ச்சியை வழங்கலான்னு நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு சில ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு சின்ன முயற்சி எடுத்திருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய இந்திய தேசத்திற்கு தமிழ்நாட்டுக்கு பல மிஷனரிகள் வந்து ஆண்டவருடைய ஊழியத்தையும் மக்களுக்கு அவர்களுடைய பணிகளையும் செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் ஒரு சில மிஷனரிகளை பற்றின அவர்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை நாங்கள் படிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் கர்த்தருக்காக ஒரு பாடல்களையும் எழுதியிருப்பாங்க. ஸோ அதையும் வந்து நாங்கள் எங்கள் மூலமாக ஒரு கொயராக வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் கர்த்தர் வந்து எங்களுக்கு கிருபை செய்தார், அந்த ஞானத்தை கொடுத்தார். இந்த நேரத்துலையும் கூட ஒரு குறிப்பிட்ட மிஷனரியை பற்றின வாழ்க்கை வரலாறு ஸோ யூத்லேருந்து ஒருத்தராக வந்து படிப்பாங்க. ஸோ நீங்கள் அது எல்லாமே நம்ம எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கிட்டு ஆண்டவரை பற்றி நம்மளுக்கு தெரிய வைக்கிறதுக்காக இதுக்கு முன்னாடி விதைக்கப்பட்ட விதைகள் எவ்வளோ, ஸோ அவங்க எல்லாருமே எவ்வளோ பேர் மறிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம உணர்ந்து நம்ம இந்த நேரத்தில் வந்து நம்ம செயல்படலாம். ஸோ இப்போவும் கூட காவியாவை நான் வெல்கம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு வந்து நான் சொல்ல போகிற மிஷினரி யாருன்னா நாக்ஸைன்ற மிஷினரி. அவரை பற்றி வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். நம்ம பாஸ்டர் இல்லை நம்ம வெளியே போகிற சபையிலையும் எல்லா பாஸ்டரும் வந்து சொல்லியிருக்காங்க. அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவர் எந்த மாதிரி எல்லாம் ஊழியம் செஞ்சார், எப்படி அவர் ரத்த சாட்சியை மறித்தாருன்றது வந்து நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். ஸோ வந்து 150 வருஷங்களுக்கு முன்னாடி இங்கிலாண்டில் வேல்ஸ்ன்ற ஒரு பகுதியில் மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாயிடுச்சு. அப்போ வந்து அதோட இம்பாக்டாக வந்து இங்கிலாந்துலேருந்தும் ஜெர்மனிலேருந்தும் நிறைய மிஷினரி வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பகுதி, அதாவது நார்த் ஈஸ்டில் வந்து அஸ்ஸாமில் எல்லா மிஷினரிஸும் வந்தாங்க. அந்த அஸ்ஸாம்ன்ற பகுதியில் வந்து நூற்றுக்கணக்கான மலைவாழ் பழங்குடி இனத்தவங்க இருந்தாங்க. அதில் குறிப்பிட்ட நாகா என்ற ஒரு பழங்குடி இனம் இருந்துச்சு. அங்கே இருக்கிற வழக்கப்படி ஆண்கள் எல்லாரும் அவங்களுடைய வாழ்நாளில் எத்தனை மனித தலைகளை வெட்டி சேகரிக்க முடியுமோ அத்தனையுமே சேகரிக்கணும். தன்னால் முடிஞ்ச அளவுக்கு மனித தலைகளை வெட்டி அவங்க வீட்டில் இருக்கிற சுவரில் வந்து அவங்க மாட்டி வச்சிருப்பாங்க. இது வந்து எதை அவங்க அடையாளப்படுத்துறாங்கன்னா அவங்களுடைய வலிமை, அவங்களுடைய பலத்தை அடையாளப்படுத்துறதா இருக்கு. இந்த கொடூரமான ஆதிவாசிகள் மத்தியில தான் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு, சமாதானம், இந்த விசுவாசத்தை எல்லாம் அறிவிக்க அநேக மிஷினரி வந்து அந்த இடத்துல வந்தாங்க. அதுல வந்து அநேக மிஷினரியும் வந்து கொலை செய்யவும் பட்டாங்க. இந்த பழங்குடி வாழ்கிற கூட்டத்துல ஒரு குடும்பம் வந்து தேவனை தெரிந்து கொண்டது. அந்த குடும்பம் தான் நாக்ஸைன்ற ஒரு குடும்பம். கணவன், மனைவி, 2 பிள்ளைகள் ஏசப்பாவை முதலாக அந்த கூட்டத்துல ஏற்றுக்கொண்டாங்க. இந்த நாக்ஸை வந்து ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு அவர் மட்டும் ஊழியம் செய்யாதபடிக்கு எல்லாருக்கும் ஏசப்பாவை தெரிவிக்கணும் அப்படின்ற நோக்கத்துல வந்து அவருடைய மிஷனரி பயணத்தை அந்த கூட்டத்திலேயே அவர் ஆரம்பிச்சாரு. மக்களும் எல்லா மக்களும் வந்து இயேசுவையும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. ஆனா இதெல்லாம் அறிஞ்ச அந்த கிராம தலைவர் வந்து அந்த பழங்குடி மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து முதலாக நாக்ஸை ஏற்றுக்கொண்டார்ல, அவருடைய குடும்பத்தை முன்னிறுத்தி நீ சுவிசேஷம் அறிவிக்க கூடாது, நீ வந்து ஏசப்பாவை பத்தி சொல்லக்கூடாது, நீ அதை வந்து கைவிடணும், உன்னோட விசுவாசத்தை வந்து நீ மறுதளிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவரை பயமுறுத்துறாங்க. எப்படின்னா, இப்போ நீங்க வந்து அவருடைய விசுவாசத்தை நீ மறுதளிச்சுனா உன்னுடைய குடும்பத்தை வந்து நான் காப்பாத்துறேன், இல்லைன்னா அவங்களுடைய தலைகளை வெட்டி நாங்க எங்களுடைய சுவர்களை வந்து மாட்டிக்கொள்வோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வந்து இந்த பயத்துக்கு எல்லாமே வந்து நாக்ஸை வந்து பயப்படாம அவங்களுடைய 2 பிள்ளைகளையும் வந்து
அந்த கிராம தலைவன் வந்து கொன்று விட்டான். ஆனால் அப்பொழுது வந்து நாக்சங் வந்து என்ன வரிகள் சொன்னாருன்னா, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். I have decided to follow Jesus, no turning back, no turning back. இதை கேட்ட கிராம தலைவன் வந்து அவங்களுடைய வீரர்கள் கிட்ட சொல்லி அவங்களுடைய 2 பிள்ளைகளுமே அம்பை எய்து கொலை பண்ணாங்க. அதோட மட்டும் விட்டு விடாம திருப்பியும் அவர் கேட்கிறாரு, நீ மறுதளிச்சு ஏசப்பாவை, இந்த கூட்டத்துக்கு வந்து நீ ஏசப்பாவை பத்தி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றப்ப அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, உன்னுடைய மனைவியும் நான் கொலை பண்ணிடுவேன், அட்லீஸ்ட் நீங்க 2 பேராவது உயிரோட இருங்க அப்படின்னு சொல்றப்பயும் நாக்சங் வந்து அவருடைய விசுவாசத்துல வந்து கொஞ்சமுமே மாறாம அவர் என்ன வரிகள் சொன்னாருன்னா, யார் இல்லை எனினும் பின்தொடர்வேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். Though no one joins me, still I will follow Jesus. இதை கேட்டதும் வந்து அந்த தலைவர் வந்து ரொம்ப கோபப்பட்டு அவருடைய மனைவியையும் கொன்று போட்டாங்க. 2 பிள்ளைகளையும் மனைவியையும் நாக்சங் கண்களுக்கு முன்னாடியே அவங்க வந்து கொலை பண்ணி போட்டாங்க. அவர் கண்ணீரோடு அங்க நின்று கொண்டு அழுது கொண்டிருந்தாரு. அப்போதுதான் அந்த கிராம தலைவன் வந்து அவங்கள விடவே இல்லை, உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன், நீ இயேசுவை மறுதளிச்சிரு, நீயாவது உயிர் தப்பித்துக்கொள் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அந்த நாக்சங் வந்து அந்த தலைவனை பார்த்து சொன்ன வரிகள், சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். The cross before me, the world behind me. அப்படின்னு இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி அவர் இயேசுவை வந்து கொஞ்சமும் மறுதளிக்காம அவர் அதே இடத்துல நின்று கொண்டிருந்தார். ஆனா வந்து அவருடைய பிள்ளைகள் அவருடைய மனைவியை போல நாக்சங்கையும் அம்பினால கொலை செய்தாங்க. இவர் வந்து இயேசுக்காக அந்த குடும்பமே வந்து ரத்த சாட்சியாய் மரிச்சாங்க. அதனால அந்த கிராம தலைவனுக்கு மிகவும் ஆச்சரியமா இருந்தது, இவங்க எப்படி எங்கிருந்தோ வந்து யாரோ இருக்கிற 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த ஒரு மனிதன், அதாவது இயேசுக்காக இவங்க ஏன் ஜீவனை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆராய ஆரம்பிச்சாரு. இந்த குடும்பத்துக்கு பின்னால் ஏதோ ஒரு சக்தி இருக்கு, ஏதோ ஒரு வந்து அற்புதமான சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கும் அந்த சக்தி வேணும், நானும் வந்து அந்த சக்தியை ருசி பார்க்கணும்னு சொல்லி ஆராய்ச்சி செய்யும் போதுதான் அவர் இயேசுவை தெரிந்து கொண்டு, நானும் இயேசுவுக்கு சேர்ந்தவன், நானும் இயேசுவுக்கு சொந்தமானவன் வந்து அந்த ஊருக்கு எல்லாரும் முன்னாடியும் அறிக்கையிட்டு அவர் மட்டும் ரட்சிக்கப்படாம அந்த ஊர்ல இருக்கிற பழங்குடி மக்கள் ஒவ்வொருவரையும் ரட்சிப்புக்குள்ளாக வந்து அந்த குடும்பம் நடத்திச்சு. அப்படியே வந்து அந்த முழு கிராமமும் இயேசு கிறிஸ்துவ ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு அர்ப்பணிச்சாங்க. இன்னைக்கு நம்ம பாக்குற வந்து இந்த மேகாலயா மாநிலம் இருக்குல்ல, அசாம்ல, அதுதான் வந்து அந்த காரோ அப்படின்ற பழங்குடி மக்கள் இருக்கிற அந்த ஊரு. அதுதான் வந்து தேவ பிரசன்னத்தால இன்னைக்கு அந்த மாநிலம் வந்து நிறைஞ்சிருக்கு. அதற்கு காரணமா இருந்த முதல் ரத்த சாட்சியாய் மரித்த நாக்சேன்ற ஒரு வாழ்க்கையோட கதை தான் இது. இப்ப அவர் சொன்ன வரிகள் எல்லாமே வந்து பிற்காலத்துல பாடல்களா மாறி ஒவ்வொரு வரிகளுமே அவருடைய ரத்த சாட்சியை மரித்த அந்த வாழ்க்கையை பாடல்களை நினைச்சு இப்ப வந்து நாங்க ஒரு பாட்டு பாடுறோம். எல்லாருமே இன்றைக்கும் கூட மிஷனரி ஞாயிறின் போது நாம் ஒரு உன்னதமான மனிதரை பற்றி பார்க்க இருக்கிறோம்.
அவரோட பேர் வந்து த ராபர்ட் டி நொபிலி. யூரோப்பில் வசதியாக வாழ்ந்து அவர் ஒரு நாள் தன் டைரியில இவ்வாறு எழுதினார்: என் வாழ்வு தேவனின் கையில், அவர் சொல்வது எங்கேயோ நான் அங்கே போவேன். இந்த ஒரு வாக்கியம் அவரை 1605 மதுரை எனும் அந்நிய நாட்டில் கொண்டு வந்தது. பணம் இல்லை, மொழி தெரியாது, கலாச்சாரம் தெரியாது. ஆனால் அவரிடம் இருந்தது இயேசுவின் அன்பு மட்டும். இந்தியரை மாற்றவில்லை, அவர் தன்னையே இந்தியனாக மாற்றினார். பல மிஷனரிகள் மக்களின் வாழ்க்கையை மாற்ற முயன்றார்கள். ஆனால் ராபர்ட் டி நொபிலி மட்டும் வித்தியாசமானவர். முதலில் அவர் தன்னை தானே மாற்றிக்கொண்டார். தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம் உள்ளிட்ட 32 மொழிகளை கற்று தேர்ந்தார். இந்தியரின் உடை, உணவு, கலாச்சாரம், மரியாதை, பண்புகள் அனைத்தையும் மதித்து அதற்குள் வாழ்ந்து காட்டினார். தான் வெளிநாட்டவர் இல்லை, நான் உங்களுடையவனே என்ற உணர்வை மக்களின் மனதில் கொடுத்தார். அவர் வாழ்ந்த விதம் ஒரே ஒரு செய்தியை ஆழமாக பேசினது. அன்பு பேசும் மொழி எல்லா இதயத்துக்கும் புரியும். அவர் சுவிசேஷத்தை சொன்னதில்லை, சுவிசேஷமாகவே வாழ்ந்து காட்டினார். ஒரு மனிதர் ஒரு நாள் அவரிடம் கேட்டார், இந்த தியாகங்கள் எதற்காக என்று. அவர் பதிலளித்தார், மனிதரை வெல்ல முடியாது, ஆனால் அன்பு எவரையும் வெல்லும். தேவ ஜனங்களே, நாம் ராபர்ட் டி நொபிலி போல அந்நிய நாட்டிற்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நாம் எங்கே வாழ்கிறோமோ அங்கேயே நாம் மிஷனரிகளாகவும் வாழலாம். நாம் கல்வி கற்கும் இடங்களில், நாம் வேலை செய்யும் இடத்தில், நம்முடைய வீட்டிலும் கூட சிறிய அன்பு செயல் கூட பெரிய சுவிசேஷமாகலாம். இன்று ஒரு தீர்மானம் செய்வோமா? ராபர்ட் டி நொபிலி ஒரு மனிதரை மாற்றினார், ஆனால் அந்த மாற்றம் தலைமுறைகளை மாற்றியது. இன்று நாமும் சொல்வோம், இயேசுவே, நீர் என்னை எங்கு வைத்தாலும் நான் உம்முடைய அன்பை வாழ்ந்து காட்டுவேன். நன்றி. கஷ்டப்பாடு சகிப்பதினார் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும்போது கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினார் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும்போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். இந்த தேசம் அழியும் கூடாரம், இதை நம்பியார் பிழைப்பார். இந்த தேசம் அழியும் கூடாரம், இதை நம்பியார் பிழைப்பார். என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்களும் இயேசுவோடு நான் குடியிருப்பேன். என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்களும் இயேசுவோடு நான் குடியிருப்பேன். அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன்.
வணக்கம். இன்று நான் பேசப்போகும் தலைப்பு ஃபெய்த் அண்ட் லைஃப். தமிழ்நாட்டில் கல்வியும் நம்பிக்கையும் பரப்ப வந்தவர்களில் ஒரு பெயர் எப்போதும் ஒலிகிறது, ராபர்ட் கால்வெல். அவர் 1841ஆம் ஆண்டு இங்கிலாந்திலிருந்து தமிழ்நாட்டின் திருநெல்வேலி நோக்கி வந்தார். அவரின் மனதில் ஒரே நோக்கம், டு சர்வ் காட் பை சர்விங் பீப்புள். அவர் பள்ளிகள் கட்டினார், கிராம மக்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தார், தமிழ் மொழி ஆய்வு செய்தார், அதன் பெருமை உலகுக்கு எடுத்துரைத்தார். அவர் பிரபல நூல் A Comparative Grammar of Dravidian Language அதில் அவர் கூறினார், தமிழ் இஸ் a classical and living language. அந்த ஒரு வரி நம் மொழிக்கு, நம் மக்களுக்கு மரியாதை தந்தது. தனது வாழ்க்கையின் கடைசி காலத்திலும் ஓய்வெடுக்கவில்லை. அவர் தனது சிறிய வீட்டில் இருந்தபடியே Lord give me a strength to finish your work என்று பிரார்த்தித்தார். 1901ஆம் ஆண்டு அவர் இறுதி மூச்சு விடும் வரை அவர் கையில் பைபிள், இதயத்தில் தமிழ், அவர் உதடுகளில் கிரைஸ்ட் நேம் இருந்தது. அவர் விட்டு சென்றது ஒரு நினைவல்ல, ஒரு லெஜென்சி ஆஃப் லவ் அண்ட் ஃபெய்த். இன்று நம் தேவாலயங்கள், நம் பள்ளிகள், நம் மொழி அவர்களின் பள்ளியின் சாட்சிகள். அவர் ஒளி இன்னும் நம் நம்பிக்கையில் ஒலிக்கிறது. Let us live with that light. Let us walk in that faith. Let us serve with that love. நன்றி. சிலுவை சுமந்துராய் சீஷனாகுவோம், சிலுவை சுமந்துராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை கற்றுக்கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை கற்றுக்கொள்வோம். இயேசு காப்பார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு
எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த, எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன். உம்மைத்தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஆத்துமபாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்துமபாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தது வெறும் 3 மிஷனரியுடைய வந்து வாழ்க்கை கதை மட்டும்தான். அவங்க வந்து ஏசப்பாக்காக எப்படி வந்து ரத்த சாட்சியை நேம் வகித்தாங்க. ரிப்பீட் பண்ணுங்க. நாக்சைன், லாக் சைனா, நாக்சைன். நாக் சைன். நான் இந்த சம்பவத்தை பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறேன். இந்த பாடல் உருவான கதை. ஆனால் அந்த நேமை வந்து அவங்க நெட்டில் போய் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆமாம். செகண்ட் ஒன், ராபர்ட் தி நோபிலி, அவர் மதுரைக்கு வந்தவர். ராபர்ட் கால்வின். ராபர்ட் கால்வெல் வந்து தூத்துக்குடிக்கு வந்து ஊழியத்தை செய்தார்கள். இந்த 3 மிஷனரிகளுடைய வாழ்க்கை கதை தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். இன்னும் ஏராளமான இன்னும் வடபகுதியில இருந்து வந்த மிஷனரிகள், அங்க ஊழியம் செஞ்ச மிஷனரிகள், இன்னும் ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வந்து நம்ம இந்திய தேசத்துல வந்து ஊழியம் செய்யணும், மிஷனரியா வந்து ஏசாவை பத்தி அறிவிக்கணும் அப்படின்னு நிறைய மிஷனரிகள் வந்து வந்திருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து ரத்த சாட்சியாய் மரித்திருக்காங்க. அது இல்லாம இன்னும் நிறைய பேர் வந்து சிறைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இன்னும் நிறைய பேருடைய வாழ்க்கை கதையில வந்து என்ன ஆச்சுன்னே வந்து தெரியாம நிறைய ஹிஸ்டரிஸ் இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து யோசிக்கலாம், சரி மிஷனரி சண்டே நம்ம செலிப்ரேட் பண்றோம், சரி ஓகே இது மிஷனரிகளுக்காக மாத்திரம் தானே அப்படின்னு நம்ம ஒரு செகண்ட் யோசிக்கிறோம். ஆனா வந்து நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம மிஷனரியா போக முடியல அப்படின்னாலும், இல்ல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபேமிலி இருக்கு, நம்ம வந்து ஒரு சர்க்கிள்குள்ள இருக்கோம், நம்ம என்விரான்மெண்ட்ல வந்து மிஷனரிகள் வந்து பட்ட பாடுகள் மாதிரிலாம் நம்ம இப்ப இல்லையே, நம்ம ஃப்ரீயா தானே இருக்கோம், நம்ம ஃப்ரீடமா தானே இருக்கோம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனா வந்து இன்னும் நிறைய மக்கள் வந்து ஒரு இருளுக்குள்ள இருக்காங்க. இன்னும் நிறைய ஜனங்கள் வந்து இயேசுவை பத்தி தெரியாம இருக்காங்க. நம்ம வந்து இயேசுவை டேஸ்ட் பண்ணியிருக்கோம். அதனால வந்து நம்மளுக்கு என்ன கோவம் வந்தாலும், நம்ம என்ன கஷ்டங்கள் வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில வந்தாலும், நம்ம முதல் தீர்வா வந்து எப்படி போறோம்னா இயேசுப்பா கிட்ட போறோம். ஏன்னா நம்மளுக்கு இயேசுப்பா பத்தி தெரியும், நம்ம டேஸ்ட் பண்ணியிருக்கோம், அவரை ருசி பார்த்திருக்கோம். அதனால இயேசுப்பா இருக்காருன்ற ஒரு நம்பிக்கை வந்து நம்மளுக்கு இருக்கு. ஆனா மற்ற ஜனங்களுக்கு வந்து அந்த ஒரு நம்பிக்கை வந்து இல்ல. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எப்படி ஆகும், நம்ம லைஃப் எப்படி போவோம் அப்படின்ற நிறைய குழப்பங்கள் அவங்களுக்குள்ள இருக்கு. இந்த எல்லா குழப்பங்களும் மாறணும்னா நம்மளுக்கு தெரிஞ்ச, நம்ம டெய்லி வந்து ஆஃபீஸ் போறோம், காலேஜ் போறோம், ஸ்கூலுக்கு போறோம், நம்மளுக்கு தெரிஞ்ச இடத்துல நிறைய பிள்ளைகள் வந்து இல்ல நிறைய நம்ம கூட வேலை செய்யறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க கிட்ட வந்து நம்மளால எந்த அளவுக்கு இயேசுவை பத்தி சொல்ல முடியுமோ, நம்ம எந்த அளவுக்கு இயேசுவை பத்தி நம்ம சொல்லி அவங்களை வந்து நம்ம இயேசுப்பாக்குள்ள நடத்த முடியுமோ அந்த விதத்துல வந்து நம்ம எல்லாருமே வந்து இதுல கை கோர்த்து
நம்ம விசுவாசிகளா நம்மளுக்குள்ள இதுல வந்து இன்னும் அதிகமான வந்து ஒரு பாரம் நம்மளுக்கு இருக்கு, இன்னும் அதிகமான ஒரு வாஞ்சை நம்மளுக்குள்ள இருக்கணும்னு உங்க எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு நாங்க பாடின ஒவ்வொரு பாடல்களும் வந்து உணர்ந்து நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில வந்து இதை பாடி இதுல வந்து நம்ம ஜெயத்தோட நம்ம ஓட்டத்தை ஒரு நாள் நம்ம வேஸ்டா போகாதபடிக்கு நம்ம ஓட்டத்தை எப்போதுமே கர்த்தருடைய பாதையில ஜெயத்துடன் முடிக்க நம்ம அது எல்லாரும் நம்ம விசுவாசிகளை ஒன்று சேர்ந்து இனிமே நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ நம்ம ஊழியத்தை ஒன்று சேர்ந்து பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். பிள்ளைகள் ரொம்ப நேரம் எடுத்து தன்னுடைய படிப்பு வேலையின் மத்தியில் இவ்வளோ காரியங்களை அவங்க ரெடி பண்ணி நேற்று நைட்டு மறுபடியும் லாஸ்ட்டு ரிஹர்சல் பண்ணி ரொம்ப சிறப்பாக 3 மிஷனரிகளை குறித்து 5 பாடல்களை பாடி ரொம்ப அருமையாக நம்மளை அந்த பாரத்துக்குள்ளே கொண்டு வந்தார்கள். இன்னும் ஒரு விஷயம், அன்பு வாலிப பிள்ளைகளுக்காக எல்லாம் கைதட்டி கொடுங்க. இன்னைக்கு மிஷனரி ஞாயிறா கொண்டாடுகிறபடினால மிஷனரிகள் எங்களாலேயும் நாங்களும் செய்து காட்ட முடியும், செயல்பட முடியும் என்று சொல்லி பாரத்தோடு கூட நம்ம இந்தியா தேசத்துக்கு வந்ததான சில மிஷனரிகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆண்கள் தான் மிஷனரியா வந்திருக்காங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும், அப்படித்தானே? அதே போலதான் மிஷனரிகள் வந்து நிறைய பெண்கள் வெளிநாட்டுல இருந்தும் இங்க நம்ம நாட்டுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து தமிழகத்துக்கு வந்து நிறைய பெண்கள் என்ன செஞ்சிருக்காங்க, ஊழியத்தை செஞ்சிருக்கிறாங்க. மிஷனரி பயணமா வந்து செஞ்சு இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காங்க, மதித்திருக்கிறாங்க. நிறைய ஊழியங்களை வந்து பெண்கள் செஞ்சிருக்கிறாங்க. அதை இன்னைக்கு நம்ம சபையில என்ன செய்ய போறோம், நம்ம செய்து காட்ட போறோம். இப்ப அதுல 4 பேர் 4 மிஷனரிகள் நம்ம ஊருக்கு வந்து செய்ததான இந்த 4 மிஷனரிகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப அவங்க ஒருத்தரா வந்து அதை நமக்கு சொல்லி காட்ட போறாங்க. அப்படியாவது நம்ம பார்த்து கண்டு கழிப்போம். எனது பெயர் எமி கார்மைக்கேல். நான் அயர்லாந்தில் 1867 பிறந்தேன். என்னுடைய அழைப்பு மிஷனரி பணிக்காக ஆண்டவர் என்னை அழைத்து இந்தியாவிற்கு என்னை கொண்டு வந்தார். என்னை இந்தியாவில் கொண்டு வந்தது முதல் வந்து நான் பெங்களூருக்கு வந்து அங்கே கொஞ்ச நாள் இருந்ததுக்கு அப்புறம் தமிழை கற்றுக்கொண்டு தமிழில் புக்ஸ், நான் வந்து ஒரு எழுத்தாளர், தமிழில் நிறைய புக்ஸ் எழுதணும்னு சொல்லி என் விருப்பம். அப்போ நான் பெங்களூர்ல இருந்து திருநெல்வேலிக்கு நான் கடந்து தமிழை கற்றுக்கொள்ள கடந்து வந்தேன். அங்கே வந்து ஏழைகள், சிறுவர்கள், அனாதைகள் அவர்களுக்காக சிறு ஊழியங்களை செய்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நாளிலே ஒரு சிறு பெண் என்னிடத்தில் ரொம்ப தூரத்துல இருந்து என்னுடைய பெயரை கேள்விப்பட்டு அந்த சின்ன பெண்ணு என்னிடத்தில் ஓடி வந்து என்னிடத்தில் அடைக்கலம் புகுந்தாள். அது யார் என்றால் கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல நம்ம தமிழ்நாட்டுல இந்தியாவில நிறைய கூட பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கிறது. அதான் உடன்கட்டை ஏறுதல், சிறு பிள்ளைகள் திருமணம், அப்புறம் அந்த காப்பு கட்டி பிள்ளைகளை பொட்டு கட்டி கோவிலில் விடுறது, தேவதாசிகள் என்ற அந்த முறை. அந்த பிள்ளைங்க அப்படிதான் தேவதாசியாக அந்த கோவிலை கொண்டு போய் விடும் பொழுது அந்த பிள்ளைக்கு அது பிடிக்காமல் அங்கிருந்து தப்பித்து வரும்போது அந்த பிள்ளைக்கு நிறைய சூடு, நெருப்பு அது மாதிரி எல்லாம் வைத்திருக்காங்க. அந்த பிள்ளை என்னுடைய பெயரை கேள்விப்பட்டு அங்கிருந்து எத்தனையோ மைல் தூரத்திலிருந்து அந்த பிள்ளை என்னிடத்துல வந்து தஞ்சம் புகுந்தார். அப்பொழுது நான் இந்த ஊழியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது நான் ஒரு எழுத்தாளர், நிறைய புக்ஸுகளை இந்த சிறு பிள்ளைகளை பற்றி நிறைய புக்ஸுகள் எழுதியிருக்கிறேன். அப்போ நான் இந்த சிறு பிள்ளையினோடு நான் விசாரிக்கும் பொழுது தேவதாசிகள் அப்படின்னா சின்ன பிள்ளைங்க சின்ன வயசுலே அந்த பொட்டு கட்டி அந்த கோயிலுக்காக அர்ப்பணித்து விடுவார்கள். அது பெற்றோர்கள் சில பேர் பணத்துக்காகவும் விற்று இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளையினுடைய கொடுமையை நான் பார்த்து இனி என்னுடைய ஊழியம் இந்த தேவதாசி பிள்ளைகளுக்காகவே இருக்க வேண்டும் சொல்லிட்டு அந்த பிள்ளைகளை மீட்கும் பணியில் நான் திருநெல்வேலியிலிருந்து டோனாவூர் என்ற அந்த ஊருக்கு நான் மாற்றமாகி அங்கே டோனாவூர் ஃபெலோஷிப் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இந்த தேவதாசி பிள்ளைகளுக்காக அவர்களுக்காக அங்கே அந்த ஊழியத்தை நான் ஆரம்பித்து அந்த இல்லத்திலே பிள்ளைகளை நடத்தி கொண்டு வந்தேன். அப்பொழுது இந்த டோனாவூர் அந்த ஒர்ஷிப்பில் வந்து அநேக பிள்ளைகள், தேவதாசி பிள்ளைகள் எங்கெங்க அடிமையா பிள்ளைகளை விடுறாங்களோ அங்கெல்லாம் சென்று அந்த பிள்ளைகளை விடுவித்து, அந்த காலத்துல வந்து யார் எந்த உதவியும் இல்லாம அப்போ ஒரு தேவதாசி பிள்ளைய ஒரு கோயிலிருந்து நம்ம பாது அந்த அம்மா எடுக்கிறாங்கன்னா எவ்வளோ அந்த எனக்கு அவ்வளோ போராட்டங்கள், பெரிய பெரிய அதிகாரிகளிலிருந்து, கோவில்களிலிருந்து, குருக்களிலிருந்து. ஆனாலும் நான் ஆண்டவர் என்னோடு இருந்து அந்த முயற்சியை நான் கைவிடாதபடி அநேக பிள்ளைகளை 20 பிள்ளைகளிலிருந்து 30, 40, 400 பிள்ளைகள் வரலும் அந்த டோனாவூர் ஃபெலோஷிப்ல அந்த பிள்ளைகளை ஆண்டவரே நடத்தும்படி ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அந்த ஃபெலோஷிப் இந்த காலத்துல பெரிய நிறுவனங்களாக இன்னைக்கு அது இருக்கிறார். இன்னொரு காரியம் நாங்கள் சொன்னா அந்த பிள்ளைகளுக்கு கல்வி, அரவணைப்பு, அன்பு, ஆண்டவர் அவர்களுடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்திச்சு அவர்களை வழி நடத்தும்படி ஏசப்பா என்னை வழி நடத்தினார்.
அதே போல தேவதாசி பிள்ளைகளுக்கு பிறக்கும் ஆண் பிள்ளை குழந்தைகள் அவர்களுக்காகவும் ஒரு இல்லம் ஆரம்பித்து, அதே டோனாவூர் ஃபெலோஷிப்பிலேயே ஆரம்பித்து அந்த பிள்ளைகளுக்காகவும் அங்கே ஒரு சிறு இல்லத்தை ஆரம்பித்து அந்த பிள்ளைகள் மத்தியில் ஆண்டவர் என்னை ஊழியம் செய்ய அழைத்து அந்த ஊழியங்களை செய்ய எனக்கு உதவி செய்தார். சில காலங்களிலே எனக்கு ஒரு கார் ஆக்சிடென்டில் என்னுடைய கால் முறிந்து 30 வருடமாக படுத்த படுக்கையாகவே இருந்து, அந்த காலத்திலே 35 புஸ்தகங்கள் எழுதி அந்த புஸ்தகங்களை அந்த டோனாவுக்காகவே நான் அந்த டொனேஷனாக அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தேன். அந்த பிள்ளைகள் என்னை அம்மா என்றுதான் அழைப்பார்கள். 1951 நான் மரிக்கும் பொழுது என்னுடைய கல்லறை இந்தியாவிலே தான் என்னுடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டது. என்னுடைய கல்லறையிலே அம்மா என்றுதான் எழுதியிருப்பார்கள். அந்த குழந்தைகள் எல்லாரும் என்னை அம்மா என்றுதான் அழைப்பார்கள். அன்பு செய்யாமல் கொடுக்க முடியாது, ஆனால் கொடுக்காமல் அன்பு செய்யாமல் கொடுக்க முடியும், ஆனா கொடுக்காமல் அன்பு செய்ய முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, அதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்றாரு. நம்ம இப்ப மிஷனரிகளை பத்தி நம்ம ஊர்களை பத்தி கேள்விப்பட்டோம், ஆனா நாம இங்க இருக்கிற நம்ம பக்கத்து வீட்டுல நம்ம என்ன செய்யணும், அவர்களுக்காக அவர்கள் சூழ்நிலையை அறிந்து நம்ம மிஷனரிகளாக தான் போய் செய்ய முடியணும்னு இது இல்லாம இந்த காலகட்டத்துல நம்ம பக்கத்துல இருக்கிற பக்கத்துல அவங்களுக்காக ஜெபிக்கலாம், அங்க இருக்கிற சிறு பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கலாம், அவங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா நம்ம என்ன செய்யலாம், அவங்களுக்கு உதவி செய்யலாம். கஷ்டத்துல நெருக்கத்துல இருக்கிறவங்களை நம்ம பார்த்தா அவங்களால நம்மளுக்கு திராணி இருக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன செய்யணும், உதவி செய்யலாம். இதுவும் ஒரு மிஷினரி பணி தான். அதனால ஆண்டவர் இப்படி அநேக மிஷினரிகளை இந்த மாதிரி நம்மாவை கொண்டு வந்து இந்த தேவதாசி பிள்ளைகளை மீட்டு அவர்களை வழிநடத்த செய்தது போல நாமளும் நம்ம இருக்கிற ஏரியாக்கள் இருக்கிற எல்லா சூழ்நிலையும் தெரியும், எல்லா ஏரியாக்களும் யார் எப்படி இருக்கா, என்ன இருக்காங்க, பிள்ளைகள் எப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு பிள்ளை தவறாக செய்யுது, ஒரு பிள்ளை தவறாக போகுது நம்ம ஏரியால பார்க்கும்போது அந்த பிள்ளைகளுக்காக நம்ம என்ன செய்யலாம், வீட்டிலேயே இருந்து அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். அதுவும் ஒரு மிஷனரி ஊழியமாக கூட, அதுவும் ஒரு மிஷனரி ஊழியம் தான். ஏன்னா நம்ம பிறருக்காக செய்யும் போது அது என்னது, மிஷனரி ஊழியம் தான். இப்படி ஆண்டவர் என்னை வழி நடத்தினார். என் பெயர் மேரி ஹரியர். நான் ஸ்காட்லாந்தில் பிறந்தேன். மருத்துவம் படிக்காமலேயே பெண் கல்வி மருத்துவம் நடத்தி வந்தேன். அதனோடு மாற்றுத்திறனாளிகளுக்கான பயிற்சி பள்ளி நடத்தி வந்தேன். இதன் மூலமாக நீங்கள் அறிய வேண்டியவைகள்: நான் மருத்துவ திறமை இல்லாமலேயே மருத்துவ சேவை செய்யும் மனம் கொண்டேன். சிக்கிய மாநிலத்தில் பெண் கல்வி முகாம் நடத்தி வந்தேன். அதனோடு மாற்றுத்திறனாளிக்கான பள்ளி நடத்தி வந்தேன். ஆகையால் என் மூலியமாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவைகள்: நான் மருத்துவ பயிற்சி இல்லாமலேயே மருத்துவ சேவை செய்ய மனம் கொண்டேன். நீங்களும் அதே போல உங்களால் முடிந்தவர்களுக்கு மருத்துவ சேவை செய்ய உதவுங்கள். அதாவது திறமை இல்லாமலேயே எனக்கு இந்த திறமை இல்லைன்னு சொல்லக்கூடாது, இருக்கிற திறமை ஆண்டுக்காக பயன்படுத்தணும். அதுக்கு உதாரணம் யாரு? மேரி ஹாரியர். ஹல்லேலூயா. இன்னொரு முறை கைகளை தட்டி. அடுத்து இப்ப இன்னொரு மிஷனரி நம்ம பார்க்க போறோம். நான் ஐடா. நான் அமெரிக்காவில் பிறந்தேன். 1870 அமெரிக்காவில் பிறந்தேன். எங்க அப்பா ஒரு டாக்டர். எங்க அப்பா டாக்டர் படிச்சு மிஷனரியாக தமிழ்நாட்டுக்கு வேலூர் பகுதியில் வந்து மிஷனரி ஊழியம் செய்து கொண்டிருந்தார். நானும் எங்க அப்பா கூட வந்து மிஷனரி பணி செய்கிற கூட எங்க அப்பா கூட இருந்தேன். வேலூர்ல இருந்த போது ஒரு நாள் இரவு நேரத்தில் 3 பெண்மணிகள் வந்து இங்க யாராச்சும் பிரசவம் பார்ப்பார்களா என்று என்னிடத்தில் கேட்டார்கள். நான் சொன்னேன், எங்க அப்பா டாக்டர், பிரசவம் பார்க்கிற டாக்டர், எங்க அப்பா பார்ப்பாங்கன்னு அந்த 3 பெண்கள் இடத்துல சொன்னேன். ஆனா அந்த 3 பெண்கள் ஆம்பளை டாக்டர் கிட்ட நான் பார்த்துக்க மாட்டேன்ட்டு 3 பேரும் திரும்பி போயிட்டாங்க. திரும்பி போனோம்னா காலையில பார்த்தா 3 பெண்களும் மரித்து விட்டார்கள். மரித்து விட்டு பாடி ரோட்ல போகும்போது என்னாச்சுன்னு கேட்டப்போ மரித்துட்டாங்க. கர்ப்பமா இருந்தவங்க பிரசவிக்க முடியாமல் இறந்துட்டாங்கன்னு அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டு என் மனம் உடைந்தது, வாரம் உண்டாயிற்று. மறுபடியும் நான் அமெரிக்காவுக்கு போய் டாக்டருக்கு படித்து முடித்து திரும்பியும் வேலூருக்கு வந்து தமிழ்நாட்டில் வேலூர் பகுதியில் வந்து மருத்துவமனை கட்ட ஆரம்பித்தேன். கட்டியும் முடித்தேன். 1900 கல்லூரி மருத்துவமனையை கட்டி முடித்தேன். கட்டித்து முடித்து சிஎம்சி மருத்துவமனை நான் கட்டினது தான். கட்டி முடித்து மருத்துவ பணியும் செய்து கொண்டிருந்த
போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் படிக்கணுமே, ஆண்கள் பெண்கள் என்று வேறு பார்க்கிறார்களே, ஆண்களிடத்தில் வந்து பிரசவம் பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார்களே, பெண்கள் வீணா மரித்து போற என்ற பாரத்தோடு ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கக்கூடிய மருத்துவ பணியை பார்த்து கொண்டே கல்லூரியும் கட்ட உதவி செய்தார். மருத்துவத்துக்காக படிக்க ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்க மருத்துவ கல்லூரியும் கட்டி ஆரம்பிச்சு 1908 கல்லூரியும் கட்டி முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். இதை பார்த்து அரசியல் அமைப்பு சட்டம் எனக்கு விருது வழங்கிற்று. அதை முடித்து 1960 எனக்கு மரணம் நேர்ந்தது. மரணம் நேர்ந்த போது என்னை அடக்கம் பண்ண கொடைக்கானலுக்கு கொண்டு போய் அடக்கம் பண்ணார்கள். இதுதான் என்னுடைய மிஷனரியுடைய சரித்திரம். இந்த சரித்திரம் என்றால் இது புரிந்திருக்கு உங்களுக்கு. சபையில ஒரு வருடத்துக்காவது ஒரு மிஷனரியாவது எழும்பி பயணப்பட்டு போகணும் என்று நாங்கள் விசுவாசித்து அதுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். சபையில இந்த மிஷனரி பயணத்துக்காவது வருடத்துல ஒரு சபைகளில ஒரு மிஷனரியாவது எழும்பி பயணப்பட்டு மிஷனரி உடைத்துக்காக போகும்படி என்னுடைய மிஷனரி பணியை நான் முடிக்கிறேன். என்னுடைய பெயர் கிளாடிஸ் ஸ்டெயின். ஆஸ்திரேலியாவிலிருந்து இந்தியாவில் உள்ள ஒடிசா மாநிலத்தில் உள்ள குடிசை வாழ் மக்கள் மத்தியிலே மருத்துவ பணிபுரியறதுக்காக கடந்து வந்தோம். அப்போது அங்கே உள்ள குற்றவாளிகள் மத்தியிலே நாங்கள் மருத்துவ பணி செய்து கொண்டிருந்தோம். அப்போது கணவர் கிரகாம் ஸ்டெயின் அவரோடு சேர்ந்து பிள்ளைகளோடும் வந்து குடிசை வாழ் மக்கள் மத்தியிலே விசேஷமாக குஷ்டரோகிகள் மத்தியிலே மருத்துவ சிகிச்சை செய்தோம். கல்வி, உணவு, உடை எல்லாம் கொடுத்து அவர்கள் மத்தியிலே நாங்கள் குடும்பமாக பணியாற்றி கொண்டிருந்தோம். அப்போது திடீரென என் வாழ்க்கையிலே ஒரு பெரிய துயர சம்பவம் நடந்தது. 1999 ஆண்டு கணவரும் 2 பிள்ளைகளையும் RSS இயக்கத்தை சேர்ந்த மத தீவிரவாதிகள் அவருடைய ஜீப்பில் வைத்து பெட்ரோல் எரித்து அவரை கொன்று போட்டனர். ஆனால் அந்த துயரத்தை தாங்காமல் நான் இருந்தபோது அப்போது அரசாங்கம் என்னிடம் ஒரு கேள்வி கேட்டது. இந்த கொலைகாரர்களை என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டதற்கு நான் சொன்னேன், அவர்களை நான் மன்னிக்கிறேன் அப்படி என்று அவர்களுக்கு சொன்னேன். ஏன்னா கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு, தீமைக்கு தீமை செய்யாமல் தீமையை நன்மையால் வெல்லுங்கள் என்று. அதாவது நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையால் வெல்லு என்று ரோமர் 12:21 சொல்லப்பட்டபடி கர்த்தருடைய வார்த்தை எனக்குள் இருந்ததால் அவர்களை மன்னிக்க முடிந்தது. அதனால் இதன் மூலம் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், கர்த்தருடைய வேலையை செய்ய நம்ம முயலும் போது அநேக தடைகள், அநேக தீமைகள், அநேக கஷ்டங்கள், வேதங்கள் நம்மளுக்கு பின்தொடரும். ஆனால் நம்ம என்ன செய்யலாம், அதையெல்லாம் மன்னித்து மறந்து எல்லாருக்கும் நம்ம என்ன செய்யணும், நமக்கு தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்தவர்களுக்கும் நாம் நன்மையே செய்ய பழக வேண்டும். இதுவே இந்த அம்மையாரும் கிளாடிஸ் குடும்பத்துடைய அவருடைய நல்ல ஒரு உள்ளமாக இருந்தது, அன்பின் உள்ளமாக, மன்னிக்கிற உள்ளமாக இருந்தது. ஆகவே நம் அனைவருக்கும் அந்த நல்ல உள்ளம், மன்னிக்கிற உள்ளம், அன்பு உள்ளம் நமக்கு வர வேண்டும் என்று உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். Oh
ரத்தத்தாலே கழுவப்பட்டவன், இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை. எல்லாமே இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. பரலோகம் தாய் வீடு, அதிலே நீரோடு. பரலோகம் தாய் வீடு, அதிலே நீரோடு. ஒருவரும் அழிந்து போகாமலே, ஒருவரும் அழிந்து போகாமலே, தாயகம் வர வேண்டும் தப்பாமலே, நம்ம தாயகம் வர வேண்டும் தப்பாமலே. இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன், நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன். அந்தகார இருளினின்று ஆச்சரிய ஒளி கிடைத்தார். அந்தகார இருளினின்று ஆச்சரிய ஒளி கிடைத்தார். அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்தீர், அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்தீர். இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார், இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார். இயேசுவால் பிடிக்கப்பட்டவர், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவர். இயேசுவால் பிடிக்கப்பட்டவர், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவர். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை. எல்லாம் இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. லாபமான அனைத்தையுமே நஷ்டமன்று தருவீரே. லாபமான அனைத்தையுமே நஷ்டமன்று தருவீரே. இயேசுவை அறிந்த காலத்தினால், இயேசுவை அறிந்த காலத்தினால் எல்லாமே இழந்துவிட்டேன், நான் எல்லாமே இழந்துவிட்டேன். அல்லேலூயா, 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 வழக்கத்தை போல கலப்புறையுமே பரவாயிட்டு வந்ததை போல கலக்கிட்டாங்க. நம்ம ஐயா மர நல்ல தூரம் வெயிலுமா